ஒரு சத்தியத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை இறைவன் கொடுத்தே தீருவான். யாராலையும் தடுக்கவே முடியாது. அது மன்றத்தில் எந்த பொறுப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் வளரவே கூடாதுன்னு பிளான் பண்ணியெல்லாம் யாரும் தடுக்கவே முடியாது. நீங்கள் வளர்ந்தே தீரணும்னா அது தானாக நடக்கும். நம்மளோட வேலை நம்ம தரத்தை மட்டும்தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, உயர்த்திக்கிட்டே இருக்கும். என் சைடு நான் உயரணும் அப்படிங்கிறதுல மட்டும் குறிப்பாக நம்ம இருந்துட்டோம்னாலே போதும். நம்மளை எங்கே உட்கார வைக்கணுங்கிறது யார் பார்த்துக்கும்? இயற்கை பார்த்துக்கும். அதனால் நீங்கள் அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துக்குள்ளே போகவே போகாதீங்க. எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இது மிஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கிடைச்சிருக்கே, அதுக்குள்ளே போகவே போகாதீங்க. அந்த எண்ணம் வரும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணிடணுங்க, கட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? கொடுத்தாலும் சந்தோஷம், கொடுக்கலினாலும் நான் தரத்தில் கம்மியாக இருக்கேன், எனக்கு வரல, நான் தரத்தில் உயர்த்திக்கிறேன், அவ்வளோதான். எங்கே பயன்படுத்தணுமோ மகிழ்ச்சி பயன்படுத்திக்குவார். சரிங்களா? அதனால் அதில் கிளியராக இருந்துக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப அடிப்படையாக பயிற்சி அன்பர்களை எக்காரணத்தை கொண்டும் தனிப்பட்ட முறையில் நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது.